ஆஸ்ட்ரோ டிவி. உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே. ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது சுபத்துவ பாபத்துவமே என்றதொரு அற்புதமான பட்டிமன்றத்தை காலையிலிருந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிகளுக்கும் நன்றிகளை கூறி, மிகச் சிறப்பாக உரையாற்றிய உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி, இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பை ஐயா அவர்கள் நடுவராக இருந்து இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பு என்னன்னு பேச சொல்கிறாங்க. ஐயா அவங்க ஜோதிடம் சார்ந்து ஒரு சிறப்புரை வழங்கி என்னை ஆசீர்வாதி பண்ணாருன்னா நான் நடுவராக வர்றேன், இல்லைன்னா ஐயா கிட்டே விட்டுருவோம். என்ன அப்படியே விட்டுருவோம். அதனால ஐயா அவங்க ஜோதிடம் சார்ந்த ஒரு சிறப்புரையுடன் என்னை ஆசீர்வாதம் பண்ணி என்னை நடுவராக தீர்ப்பு கூறு காலையிலிருந்து பேசுறதுக்குன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தீர்ப்புக்கு வந்துடுறேங்க. நல்வாழ்த்துக்களுங்க ஐயா. நமஸ்காரங்க ஐயா. அதுக்கு முன்னால் ஒரே ஒரு நிமிஷம், சுபத்துவம் பாவத்துவங்கிறவி கை தூக்குங்க. 1 2 3 4 5 போட்டுருங்க. பாவத்துவங்கிற நட்சத்திரங்களாங்கிறத கை தூக்குங்க. அப்போ இது எப்படி எப்போ என்றது என்ன என்ன எப்படி என்றது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இல்லை வேண்டாம், போட்டுருங்க. ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்க வேண்டும். இது புதுமையான அணுகுமுறை. சட்டசபையில் தான் கையை தூக்கிட்டு மெஜாரிட்டி மைனாரிட்டி எடுப்போம். காலையிலேருந்து இவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்தி இப்போ சொல்கிறத காலையிலேயே நட்சத்திரம் எத்தனை பேர் கை தூக்குங்க, சுபத்துவம் எத்தனை பேர் கை தூக்குங்கன்னா வேலையே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சபாநாயகர் தீர்ப்புக்கு விடாமல் தீர்ப்பு சொல்கிறது என்னவோ மந்திராச்சலம் தான். அந்த சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் உதவுங்கிற நம்பிக்கையில் தான் அப்பப்போ இடையில வந்து இந்த கொக்கோக்கெல்லாம் கலர் வைக்கிற மாதிரி இடையில வந்து பேசிட்டு போயிடுறேன். ஆக்சுவலாக நட்சத்திரம் கிரகம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிரகத்தை 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று மண்டல கிரகம், இன்னொன்று தாரா கிரகம், இன்னொன்று சாயா கிரகம். சூரியனும் சந்திரனும் மண்டல கிரகம். செவ்வாயிலிருந்து சனி வரையிலும் தாரா கிரகம். தாரைனாலே நட்சத்திரம், நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய கிரகம் தான் தாரா கிரகம். அப்புறம் சாயா கிரகங்கிறது சனி ராகு கேது. இதை எடுத்துக்கலாம். ராகு கேது பிரைமரி, சனி அல்ல. செவ்வாயிலிருந்து சனி வரையிலும் தாரா கிரகம், ராகு கேது சாயா கிரகம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கிரக யுத்தம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரிய சித்தாந்தத்தில் இருக்குது. தாரா கிரகம் அந்யோன்யம் யுத்த சமாகமம். தாரா கிரகங்களான செவ்வாய் முதல் சனி ஈராக உள்ள கிரகங்கள் அந்யோன்யம்னா இட் மே பி எக்ஸாக்ட் கன்ஜெக்ஷன். யுத்த சமாகமம், கிரக யுத்தம் வரும். கிரக யுத்தம் பற்றி கம்பராமாயணத்தில் கூட தான் இருக்குது. கோல் சம்மருங்கிற பாடல்லையே வந்து கம்பர் பேசுகிறார். இன்றைக்கி ராமாயணத்தையும் கம்பரையும் ராமநவமி தொட்டால் கொஞ்சமாவது போய் சேர இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கும். ஸோ அதனால் அவர் முன்னாடி ராமநவமி பேசினார், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராமரை பற்றியே பேசினார். பரவாயில்ல. இந்த தாரா கிரகம் அந்யோன்யம் யுத்த சமாகமம். இப்போ தாரா கிரகங்களை பிரைமரியாக வச்சு தான் ஜோதிஷமே இருக்குது. அப்போது யுத்தத்தை கிரக யுத்தம் தமிழ் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும். குமாரசாமியத்தில் அந்த பாடல் இருக்குது. கொஞ்சலர் குஜாதி பஞ்ச கிரகங்கள் ஓர்காலில் கூடினால் அதனை கிரக யுத்தம் என விசிப்பார். குமாரசாமி தமிழில் சொல்லுது கிரக யுத்தத்தை பற்றி. அப்போ அந்த கிரக யுத்தத்தை தீர்மானிக்கிறதுக்கும் நட்சத்திரம் வேணும். தாரா கிரகங்களுடைய ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் கிரகத்துக்கு பேரே தாரா கிரகம். சரி, அடுத்தது இந்த கிரகணம் பீடிக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் அதனுடைய பலன்களையும் ஜோதிஷ் சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. கிரகத்தை சொல்லலை. நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் வந்தால் இந்த ஊருக்கு இந்த மனிதர்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும் உண்டு. அங்கேயும் நட்சத்திரம் தான் பிரதானமாக பேசப்படுது. சரி, கிரகணத்து மட்டுமல்ல, நட்சத்திரத்துக்கு காரகத்துவத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளில் யார் எத்தனை பேர் அதை படிச்சிருக்கோம்னு தெரியல. பிருகசம்கீதையில் அத்தியாயம் 15 நட்சத்திர காரகத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லுது. குறிப்பாக அது வேதத்தில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் சொல்லும் பொழுது அந்தனர், அறவோர், முடிதிருத்தினர், மண் பாத்திரம் செய்பவர், ஜோதிடர், வெண்மலர்கள்,
இத்தனைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் காரகத்துவம் ஜோதிடர்களுக்கும் சேர்த்து. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பாவகிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது அந்த காரகத்துவத்துக்கு உண்டான நான் சொன்ன அந்த அந்தனர் அறவோர் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் சஃபர் ஆவாங்க. இதுவும் தெளிவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது ஜாதக பாரிஜாதங்கிற ஒரு கிரந்தத்தில் 18வது அத்தியாயம் சொல்லுது, கர்மானுசாரேன யதாகி யோகோ யோகானுசாரேன தசாமுபைதி தசாபலம் சர்வபலம் நரானாம். எல்லா மனிதர்களுக்கும் பலன் சொல்கிறது தசை தான். அது எங்கே இருக்குது? ஊழ்வினைக்கேற்ப கோல்நிலை அமையும், கோல்நிலைகளுக்கேற்ப யோகங்கள் அமையும், யோகத்துக்கு ஏற்பவே தசைகள் அமையும், தசைகளுக்கு ஏற்ப தான் பலன்கள். இதெல்லாம் எங்கேயோ ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் தசைகளே கணிக்க முடியும். ஸோ இதில் ஒன்று. அதே மாதிரி கர்மத்தில் பூர்வார்ஜிதத்தில் பண்ண கர்மா கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாதது தெரியாததுக்கு எல்லாமே நட்சத்திரம் தான் காரணம் ஒழிய தசா பிரபோதன பூர்வ கர்ம சிந்தைய தசாபிரமான தசைகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி எல்லாமே நட்சத்திரத்தை பற்றி தெளிவாக நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சா அதனுடைய அமைப்புகளை தெளிவு பண்ணி கவுர்களை கண்டுபிடிச்சா அதனுடைய சுப பாவத்துவம் இதெல்லாம் சொல்லி நட்சத்திரம் பற்றி வருஷாதி நூல் சொல்லாத விஷயமாக நமக்கு தெரிய போகுது. வருஷாதி நூலில் எல்லாமே இருக்குது. வருண மண்டல நட்சத்திரம், வாயு மண்டல நட்சத்திரம், மேல் நோக்கி 4 கீழ் நோக்கி 4, சுமங்கலி நட்சத்திரம், அமங்கலி நட்சத்திரம், இப்படி நட்சத்திரத்துக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நூலில் ஒன்று தமிழில் வருஷாதி நூல். ஸோ இந்த மாதிரி பல நூல்கள் பல்வேறு செய்திகளை சொல்லுது. இந்த ரீசன்ட் டேஸில் யூடியூப்லேருந்து டிவியிலிருந்து இந்த 6 கிரகம் சேர்றதை பற்றி எல்லாருமே ஒரு அலாசிட்டாங்க. இந்த 6 கிரகம் சட்கிரக யோகம் எப்படி நடக்குது, அது மொத்த சேர்க்கை எத்தனை விதமாக இருக்குது, சேர்க்கை 6 விதமாக சொல்லுது சாஸ்திரம். சம்வர்த்தம், சமாகமம், சம்மோகம், சமாஜம், சன்னிபாதம், கோஷம். இது பிருகசம்ஹிதையில் இருக்குது. சம்வர்த்தம்னா சமாகம்னா கேதரிங், எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறது. சம்வர்த்தம்னா கன்கோர்ஸு, சம்மோகம் டார்னிஷிங், சமாஜம் மீட்டிங், சன்னிபாதம் என்கவுண்டர், கோஷம் ஃபெல்லோஷிப்பு. 4 அல்லது 5 கோள்கள் ஒரே நட்சத்திரத்தில் செஞ்சரிக்கின் சம்வர்த்தம். அப்போ எல்லா கோள்களும் 6 ஒரே ராசியில் இருக்கிறத சொல்கிறதா ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறத சொல்கிறாங்கன்னா ஏக நட்சத்திரத்தில் தான் அந்த கிரகங்கள் சேர்ந்ததுன்னா ஒரே ராசியில் 4 அல்லது 5 கோள்கள் சேர்ந்தால் சம்வர்த்தம்னு பேர். அதோட ராகுவும் அதே நட்சத்திரத்தில் வந்தால் சம்மோகம். இப்படி 6 வகையான பிரிவுகளை சொல்லி இதில் எது பாதிக்கும் எது பாதிக்காதுங்கிறது அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க. இதில் சம்வர்த்தமும் சமாகமும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு தராது. நம்ம 6 கிரகம் சேர்ந்து போச்சு, எல்லாத்துக்கும் நலக்கும் கொடுக்கும், சனி வேறு கூட ஓடியாந்துருச்சு, இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. பட் நமக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன. இந்த காலையிலேருந்து எல்லாம் பேசுகிறீங்க, நான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்கலைங்க, நான் சொல்கிறது என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இதை தீர்மானிக்கக்கூடிய முழு பொறுப்பு இந்த கூட்டத்தினுடைய ஆர்கனைசர். இந்த கூட்டத்தை நடத்தணுங்கிற ஆவலில் தன்னுடைய காலம் பொருள் எல்லாத்தையும் செலவு பண்ணி தியாக செயலாம் இருக்கக்கூடிய மகரிஷி மந்திராஜலம் தான் தீர்ப்பு சொல்கிறதுக்கு தகுதியானவர். நாங்கள் வெறுமனே அப்படியே கூட கருத்துக்களை மட்டும் சொல்கிறோம். இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து கோள்களின் சுபத்துவத்தை நிர்ணயிப்பது எப்படின்னா தப்பாக நினைக்க வேண்டாம். ஒரு பழமொழி பிரமாணமே இது, நான் சொந்த கருத்து இல்லை. யுவதி ரூபசம்பன்னா பதிகியனோ சோபிதக. அழகான இளம்பெண் கணவன் இல்லாவிட்டால் எவ்வாறு சோபிக்க முடியாதோ அவ்வாறு இந்த சுபத்துவம் பாவத்துவம்லாம் நட்சத்திரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்துக்கு இந்த பட்டிமன்றத்தில் நான் யார் தரப்புலையும் பேசலை. அப்படிங்கிற கருத்துக்கு நட்சத்திரத்தை பற்றி அல்லது பாவத்தை பற்றி சுபத்துவம் பாவத்துவத்தை பற்றி மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு கிடைக்க உள்ளது. கவனத்தை கூர்ந்து கவனியுங்கள், அந்த தீர்ப்பு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா நீங்கள் தீர்க்கலாம். சிறப்புமிக்க ஜாதக பலன்களில் பெரிதும் விஞ்சி நிற்பது நட்சத்திரங்களே சுபத்துவ பாவத்துவமே என்ற அற்புதமான பட்டிமன்றத்தில் காலை முதல் பல ஜோதிட அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை
மிக தெள்ள தெளிவாக முன்வைத்திருக்கிறீர்கள். ஃபஸ்ட்டில் இந்த மாநாடு உருவானதற்கான காரணம் தமிழ்நாட்டுக்குள்ள வலைதளங்களில் ஜோதிடம் சார்ந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குது. அதனால் ஜோதிடம் எங்கேயும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டது. மாநாடு அறிவிக்கப்படுவது எல்லாரும் செய்கிறது. இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருந்த பிரச்சனை என்னன்னா, நட்சத்திரங்கள் இல்லை என்றும் சுபத்துவம் பாவத்துவமே அதி முக்கியம் என்றும் ஏதோ ஒரு பிரச்சனை ஜோதிடர்களுக்குள்ள வலைதளங்களில் ரொம்ப கசகசன்னு போனதுனால இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு என்ன சரியான வழி என்று யோசித்து பார்த்தேன். ஒரு பட்டிமன்றத்தை போடுவோம். சுபத்துவமே பாவத்துவமே இல்லை நட்சத்திரங்களே என்ற தலைப்பில் அவரவர்கள் விருப்பமானவர்கள் வந்து பேசட்டும் என்று ஒரு பட்டிமன்றத்தை அறிவித்தேன். இதில் நட்சத்திரங்களே அப்படின்னு யாரெல்லாம் கொதிச்சாங்களோ அதில் ஒருத்தர் தவிர வேறு யாருமே வரல. ஏன்னா அவங்கெல்லாம் ஜோதிடத்து மேலே வைத்திருக்கக்கூடிய பற்று இவ்வளோதான். சும்மா ஒரு மாநாட்டில் போய் இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து எல்லா வலைதளங்கள்லையும் போட்டால் அவன் ஜோதிடன் அல்ல. சும்மா விளம்பரம் போட்டுட்டா எல்லாமா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. கொதிச்சாங்க, ஐயா அப்படி இப்படி நீங்கள் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு ஜோதிடம் அப்படி போது அத்தனை பேர். அதில் யாராவது ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா யாரோ 2-3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளோதான். எல்லாம் வரல. இப்போ அவங்க விட்ட மாதிரி நம்மளும் விட்டுருக்கலாமோ அப்படின்னா இல்லை. நாம் ஜோதிடத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உண்ணக்கூடிய உணவில் ஜோதிடம் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஜோதிடத்தை சுவாசிக்கின்றோம், ஜோதிடத்தை காதலிக்கின்றோம். இதெல்லாம் வேணும் இல்லைங்க. ஜோதிடத்திற்காக கடந்த காலங்களிலும் சரி எதிர்காலங்களிலும் சரி எதையும் உறுதியாக முன்னின்று நம்மால் முடிந்ததை நடத்துவோம். தனிப்பட்ட ஜோதிடர்களுக்கும் இதுதான் உண்மை. அப்போ இந்த சூழ்நிலையில் சுபத்துவமே பாவத்துவமே அப்படின்னு அறிவித்து காலையிலேருந்து நிறையா பேர் பேசியிருக்காங்க. இதில் பேசுனதில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நட்சத்திரங்களேங்கிறத விட சுபத்துவமே பாவத்துவமே அப்படிங்கிறது கொஞ்சம் வலிமையாக இருக்குது. காலையிலிருந்து நிறையா பேர் பேசியிருக்காங்க. நிறையா பேர் பேசுனதில் நானும் பல விதங்களில் தீர்ப்பு பண்ணி பார்க்கும்போது யோசித்து பார்க்கும்போது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத விட சுபத்துவம் பாவத்துவம். நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, நட்சத்திரங்களே ஒரே வார்த்தை. ஆனால் சுபத்துவமே பாவத்துவமே அப்படிங்கிறது 2 வார்த்தையாக இருக்குது. அதனால் நீங்கள் பேசுனது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நானே யோசித்து பார்த்தா நீங்கள் பேசின சப்ஜெக்டை பார்க்கும்போதும் அப்படித்தான் தோணுது. இதில் ஜோதிடம், இந்த ஜோதிடத்திற்குள்ள நட்சத்திரங்கள் எங்கே வேலை செய்யுது அப்படிங்கிறத காலையிலிருந்து பெரியவங்களிலிருந்து நீங்கள்லாம் பேசுனது வரைக்கும் ஆராய்ந்து பார்க்கும்போது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு தெள்ள தெளிவாக தீர்மானிக்கிறது. அப்போ சுபத்துவம் பாவத்துவம், சுபத்துவம் பாவத்துவம் இல்லாட்டி எப்படி ஜோதிடம் இயங்கும்? சுபத்துவம் பாவத்துவம் இல்லாட்டி ஜோதிடம் இயங்காது. நட்சத்திரங்கள் வலிமையா, சுபத்துவம் பாவத்துவம் வலிமையா? கிழமை, கிழமைக்குரிய கோளினுடைய நட்சத்திரங்களில் எந்த கோள்கள் நிற்கின்றதோ அந்த கோள்களும் கிழமைக்குரிய கோள்களாகவே இயங்கும். இது தெள்ளத் தெளிவான உண்மை. வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு
கிழமைக்கு அதிபதியான குரு பகவானுடைய நட்சத்திரங்களில் எந்தெந்த கோள்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த கோள்களும் குருவாக இயங்குவதை நாம் பார்க்கின்றோம். அந்த கோள்கள் சுபத்துவம். இதில் முதல்ல சுபத்துவம்னா என்ன, பாவத்துவம்னா என்ன? ஏன் சுபத்துவம்? நன்மையை செய்யக்கூடிய கோள்கள், தீமையை செய்யக்கூடிய கோள்கள். ராதாகிருஷ்ணா யாருங்க? எங்கே ராதாகிருஷ்ணன்? 2-3 ராதாகிருஷ்ணன் இருந்தீங்க. ஏன்னா ஏன் கேட்டேன்னா அங்கே ஒருத்தர் கையை காட்டுறாரு. சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிறத முடிவு செய்யணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 1000 கணக்குகள் பார்ப்பேன். சுபத்துவம் அப்படிங்கிற சாதாரண ஒரு வார்த்தைக்குள்ளே நான் உள்ளே என்டர் ஆகணும்னா என்னுடைய மைண்டுக்கு ஒரு 1000 கணிதங்கள் உள்ள வரும், 1000 சப்ஜெக்ட் உள்ள வரும். சாதாரணமாக இல்லை. அதை தீர்மானிப்பதற்கு ஒரு கோள் சுப பலனை தருகிறதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் 1000 கணிதங்களை யோசிக்கணும். பாவத்துவம் பெற்ற அதே மாதிரி தான். லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம் என்று பேசுகிறீர்கள். அதை விட ஒரு கொடுமை, அது திக்பலம்னு சொல்றீங்க. இல்லவே இல்லை, திக்கு பலம். லக்னத்தில் குரு இருந்தால் வடகிழக்கு பலம், புதன் இருந்தால் வடக்கு பலம். நீங்க பேசுற திக்பலம் அல்ல, முதல்ல புரிஞ்சுக்குங்க. அது தவறான வார்த்தை. இல்லை அப்படின்னா உங்களை மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறேன். லக்னத்தில் குரு இருந்தால் நல்லது திக்பலன்னு பேசுகிறவங்க ஏன் ஜென்மத்தில் குரு இருந்தால் வனவாசம்னு சொன்னீங்க? அப்போ நீங்கள் ஜோதிடத்தை ஏமாத்துறீங்களா, உங்களை நம்பி வர்ற கிளைண்ட்டுகளை ஏமாத்துறீங்களா? கொஞ்சம் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். தொலைக்காட்சி நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன். எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம். அடுத்த வாரத்தில் சென்னையில் ஒட்டுமொத்த தொலைக்காட்சிகளில் கோள்களுடைய பயிற்சியை பேசுபவர்கள் அத்தனை பேரும் ஜோதிடர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் பேசுறதுக்கு தயாராகிட்ட வர சொல்லிட்டாங்க. எனக்கு அனுமதியும் கிடச்சிருச்சு, வர சொல்லியிருக்காங்க. நான் பேச போகிறேன். குரு பயிற்சி அப்படியா? சூப்பர். சனி பயிற்சி ஓ பிரம்மாண்டம். சிவசூரியன் எந்திரி. இப்ப சனி பகவான் எங்க இருக்காரு? எங்க இப்ப எங்க இருக்காரு? கோச்சாரத்தில் தலைவா உண்டு. மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கார். குரு எங்க இருக்காரு? ரிஷபத்தில் இருக்கார். அப்போ அந்த அம்மா என்ன பேச வேண்டாம்னு சொல்லி பேசினாங்களா? போதுன்னு அந்த மாதிரி என்ன ராசாத்தி அம்மா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. எனக்கு தெரியாததை கேட்குறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்க, நாங்கள் படிப்பறிவற்றவர்கள். உங்களை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு மீன ராசிக்குரிய குருவா இல்லை தனுசு ராசிக்குரிய குருவா? அப்போ தனுசு ராசிக்குரிய குரு எங்கே? தனுசு ராசிக்குரிய 2 வீட்டுக்கு உடையவர், பெண் ராசியில் இருக்கிறார். பெண் ராசிக்குரியவர். வெரி குட், வெரி குட். நான் மறுபடியும் வர்றேன். நல்லா அவசரப்படக்கூடாது. இந்த அம்மா சொல்கிறாங்க 2 ராசிக்கு குரு ரிஷபத்தில் தான் இருக்காங்கன்னு. நான் மறுபடியும் கேட்குறேன். சர்மாவை நாமக்கல்காரர் துணைக்கு வரணும், விட்டு வைக்க மாட்டேன். என்ன கேட்குறேன்னா, தனுசு ராசி என்பது ஆண் வீடு, மீனம் பெண் வீடு. இது நெருப்பு வீடு, அது நீர் வீடு. இதனுடைய தத்துவங்கள் வேற.
அதனுடைய தத்துவங்கள் வேற, இதில் இருக்கிற சூழ்நிலை வேற, அதில் இருக்கிற சூழ்நிலை வேற. உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தா ஒரு ஆண் குழந்தையாகவும் ஒரு பெண் குழந்தையாகவும் இருந்தா ஆனந்தன் ஆனந்தின்னு வைப்பீங்களா, இல்லை ரெண்டு பேர்த்தையும் எப்படி வேணாலும் விஷ் பண்ணுவீங்களா? கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுங்க. ஒரு உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு, ஒன்று ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை, ஒன்று தனுசு ஒன்று மீனா. ஆனந்தன்னு வைப்பீங்களா இல்லை ஆனந்தின்னு வைப்பீங்களா? ரெண்டு பேருக்கும். இது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு ஆயிரத்தில் பேர் அப்படி போட அறிவாள. தனுசு ஆண் ராசி, அதற்குரிய குருவெங்க. மீனம் பெண் ராசி, அதுக்குரிய குருவெங்க. ரெண்டு வண்டி வச்சிருக்கேன், சாதாரண வண்டி. இப்போ விட்டு போட்டு நான் ஒரு வண்டியை புக் பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஐயா வீட்டில் போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், சாதாரண காரு. அதை கூட எரிபொருள் இல்லைன்னா இனோவாவுக்கு டீசல் தான் போடணும், ஆல்டோவுக்கு பெட்ரோல் தான் போடணும். மாற்றி போடுவீங்களா? மாற்றி போடுவீங்களா? ராசி பலன் பேசுறவங்களை ஏமாத்துறீங்க. அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல, ஜோதிடத்தினுடைய அடிப்படை கூட தெரியல, ஜோதிடத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. நீங்கெல்லாம் என்ன பேசுறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ராசி பலன் பேசுறீங்க. நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய மகான்கள், நாங்கள் டிவியில் போய் பேசுகிறோம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது. ஆட காக்காய் உட்கார பணம் முழுகிறதுல காத்தடிச்சாலே விழுகுது பணங்காய். ஒரு ராசியில் 15 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு மேசராசிக்காரன் உழவான்னா 1,00,000 பேராவது உழவாங்க. மேசராசிக்காரனுக்கு லாட்ரி அடிக்குன்னா கேரளாவில் ஒரு 1000 பேருக்காவது அடிக்கும். இது என்ன நீங்கள் கெட்டிக்காரரு? அடிப்படையை உணர்ந்துதான் ஜோதிட ராசி பலன் பேசுகின்றீர்களா? ரிஷபத்தில் குரு இருக்குங்கிறது எந்த வகையில் நியாயம்? இது எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தெரியுமே. 2 எழுத்துக்கள் தான் இருக்கிறது ரிஷபத்தில். அதை நீங்கள் எப்பொழுது உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு ஜோதிடத்தை புரிந்து கொண்டீர்கள். இப்போ ஐயா ஜாதகத்தை வாங்கி பார்த்தா ஐயாவுக்கெல்லாம் அந்த 2 எழுத்துக்கள் தெரியாது. குரு பகவான் கண்களுக்கு தெரிவார், அது எங்கே இருக்குங்கிறது தெரியும். இல்லை நான் பேசுறதுல தான் முரண்பாடு இருந்தால் நீங்கள் தட்டி கேட்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. என்னன்னா குரு தனுசு ராசிக்கு மீன ராசிக்கு உரியவர். அவரை நீங்கள் ரிஷபத்தில் இருக்காருன்னு பொதுவாக சொல்கிறது நம்ம மணிகண்டன் சொன்ன மாதிரி 5ஆம் வகுப்பு பாடம் அல்ல, ப்ரீ கேஜி பாடம். அழுதா மறுபடியும் விரல் எடுத்து வச்சுருவாங்களா வாயில், அந்த பாடம். அதை பேசிட்டு நாங்கள் பண்ணி போட்டோம். எந்த வகையில் நியாயம்? இது எல்லாம் தொலைக்காட்சிகளில் பேசணும். சீக்கிரம் பேச போகிறேன். எனக்கு தேவை ஜோதிடம் ஒழுங்குபட வேண்டும், நல்லவங்க நிற்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சவங்க பண்ணணும். எனக்கு தொலைக்காட்சிக்கு முதல்ல போனால் பணம் கொடுத்தாங்க, போயிட்டு வர்ற செலவுக்கு கொடுத்தானே தீரணும். இன்றைக்கி மந்திராச்சலம் ஐயா வரணுன்னா எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறாங்க. ஏன்னா பள்ளி வளையத்துலேருந்து பணம் கொடுக்குறாங்கங்கிறாங்க. ஏப்பா நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சிரிக்கிறதுக்காக வேண்டி சொல்லலை. நான் நேரடியாக வலைதளத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா தர்றாங்க, 5,000 ரூபா தர்றாங்க. நீங்கள் வந்தால் பணம் கேட்குறீங்க, உங்களை எப்படி நாங்கள் கூப்பிடுறது? அப்போ ராசி பலன் பேசுகிறது சரியா? இல்லவே இல்லை. ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் உடன் ஒரு கோள் இருப்பின், சனீஸ்வர பகவான் உடன் ஒரு கோள் சேரும் பொழுது வேதையாகி சனீஸ்வர பகவான் தீமையை செய்ய மாட்டார், நன்மையை செய்வார்னு அதே பராசர மகரிஷி தான் வேதையில் சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மை இல்லைங்களாங்க ஐயா? 12இல் சனி இருந்தால் கோச்சாரம் என்றாலும் சரி, 7.5 சனியிலும் 11இல் ஒரு கோள் இருந்தால் சனீஸ்வர பகவான் நன்மையை செய்வார். ஒரு ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சுபதுப பாவத்துவத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் சுபத்துவம் பாவத்துவம் ஜோதிட பலன்களில் மிகப்பெரிய அளவில் விஞ்சி நிற்கும். நீங்கள் தான் ப்ரீ கேஜியில் தான் இருக்கீங்க. சுபத்துவ பாவத்துவத்தில் ப்ரீ கேஜி தாண்டவே இல்லையே. மணிகண்ட உடனே
என்னமோ அப்படிங்கிற மாதிரி நான் 5வது பாடம் ப்ரீகேஜி தான். சுபத்துவம் பாவத்துவம் என்ற ஒரு வார்த்தை ப்ரீகேஜி தான். அதுவும் வேண்டும். ப்ரீகேஜியில் ஒழுக்கமாக போய் உட்காந்து பழகலைன்னா எல்கேஜிக்கு போக மாட்டான். அதுவும் தான் வேணும், அதுவும் தான் வேணும். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ரீகேஜிலேயே ஞானம் பெற்ற குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க. ப்ரீகேஜிலேயே ஞானம் பெற்ற குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க. அந்த சுபத்துவம் என்ற வார்த்தை ஜாதக பலன்களில் மிகப்பெரிய ஒரு சிறப்புக்களை செய்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சுபத்துவம் பாவத்துவம் என்ற வார்த்தை ஜாதக பலன்களில் மட்டுமல்ல, கோச்சார பலன்களில் மட்டுமல்ல, தசாபுத்தி பலன்களில் மட்டுமல்ல, ஜோதிடத்திலேயே மிகப்பெரிய சிறப்புக்களை செய்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆம், நீங்கள் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அந்த வீட்டில் ஒரு செங்கல் தான் சுபத்துவம் பாவத்துவம். அந்த ஒரு செங்கல்லும் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் கட்டுகிற 3 கோடி ரூபாய் செலவில் கட்டுகிற வீட்டிற்கு அந்த சுபத்துவம் பாவத்துவம் என்ற ஒரு செங்கல்லும் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த செங்கல்லையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கும் மிகப்பெரிய சூட்சமங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கிறது, மிகப்பெரிய தத்துவங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இப்பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுபத்துவம் மிகப்பெரிய சிறப்புக்களை செய்வதென்பதை நானே ஏற்றுக்கொண்டாலும் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நாம் பயணிப்பதற்கு இங்கிருந்து இந்த மண்டபத்திலிருந்து வெளியே போகணும்னா ஒரு பயணம் வேண்டும். அந்த பயணத்திற்கு ஒரு பாதை வேண்டும். ஜோதிடத்திற்கு பாதைதான் நட்சத்திரங்கள். இப்பொழுது சனீஸ்வர பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்றால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு சுபத்துவம், உத்தரட்டாதிக்கு செல்லும் பொழுது ஒரு சுபத்துவம். ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம், அதற்குள் நுழையும் போது இன்னொரு சுபத்துவம். சுபத்துவம் பாவத்துவம் என்பது நட்சத்திரங்களோடு இணைந்தே கூறினாலும் கூட, நட்சத்திரங்களுடன் இணைத்து கூறினாலும் கூட நாம் ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு பயணிக்கக்கூடிய நிலையில் சுபத்துவம் பாவத்துவம் என்ற வார்த்தை இல்லை. எனக்கு இப்போ நான் வாழ்வதற்கு இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு காது தான் முக்கியம் அப்படின்னு சிவசூரியன் சொன்னால் சிவசூரியன் ஏமாந்துட்டாருன்னு அர்த்தம். காது மட்டும்தான் நான் கேட்டிருக்கலான்னு சொல்லக்கூடாது இல்லையா? நான் ஏற்றுக்கிறேன், சுபத்துவம் பாவத்துவம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் சொன்னாலும், நீங்கள் நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நான் சுபத்துவம் பாவத்துவம் இல்லை என்று சொல்ல வரவில்லை. சுபத்துவ பாவத்துவத்தை குறைந்தபட்சம் ஒரு 500 கணிதங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இணைக்க தெரியும். அதைத்தான் சொல்கிறேன். 5 கோள். ஒரே ஒரு கேள்வி தெரியாமல் கேட்குற. காலையிலேருந்து இத்தனை பேர் பேசணும், என்னென்னமோ பண்ணணும். நான் வேணுன்னெல்லாம் பேசலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் விவாதம் பண்ணவில்லை. ஜோதிடத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறேன். 12 லக்னங்கள் 12 ராசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 12 ராசிகளில் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அவர்கள் பிறந்தது ஒரு லக்னம். அந்த லக்னத்திற்கு ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கோள் முழு பாவியாக வரும். அந்த வரிசையில் பார்க்கும்போது கடக லக்னத்திற்கு மட்டுமே முழு பாவியாக சனீஸ்வர பகவான் வருகிறார். எந்த லக்னத்திற்கும் இல்லை, எந்த லக்னத்திற்கும் இல்லை.
நான் 1000 ஜாதகங்களை சொல்லுவேன், ஒரு ஜாதகம் அல்ல. கடக லக்னத்தில் பிறந்த கலைஞர் அவர்கள், கடக லக்னத்தில் பிறந்த மூப்பனார் அவர்கள், கடக லக்னத்தில் பிறந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், கடக லக்னத்தில் பிறந்த என் அன்பு சகோதரர் அருமை தலைவன் ஆதியோகி அவர்கள், உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர், சொல்லிக்கொண்டே போகலாம். சுபத்துவமா? சுபத்துவம் வேலை செய்தா? எங்கே, எப்போ, எப்படி, எங்க படிச்சீங்க நீங்க? சிந்தித்து பாருங்கள். 12 லக்னங்களில் ஒரு லக்னத்திற்கு இயற்கை பாவியாகவும் மாரகாதிபதி அஷ்டமாதிபதியாகவும் முழு பாவியாக வருது. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எங்கிருக்காருன்னு தெரிய வேண்டாம், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரிய வேண்டாம், அவர் அந்த ஜாதகத்தில் எழுதவே வேண்டாம். நீங்க சொல்லுங்க, உனக்கு வாழ்க்கை சனி திசையில் தான். யாராவது ஒருவருக்கு தப்பி இருக்கான்னா நான் அங்க வர்றேன் அவங்களுக்கு பதில் சொல்றக்கு. கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்க கிளைண்டுகளை திரும்பி பாருங்க, வரலாற்றை திரும்பி பாருங்க. சூழ்நிலைகள் மாறுபடலாம். கலைஞர் அவர்கள் சனி திசையில் எப்படி அப்படிங்கிறது அது ஒரு தன்மை. ஆனால் வாழ்க்கை, கலைஞர் அவர்களுக்கு வாழ்க்கை சனி திசையில் தான். யார் எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள்? உடனே சொல்லலாம், அவரு வக்கரமாயிட்டாரு, நீசமாயிட்டாரு, சித்தப்பன் வீட்டுக்கு போயிட்டாரு, பெரியப்பன் வீட்டுக்கு வந்துட்டாரு. எப்படி? இங்கு சுபத்துவம் வேலை செய்தா இல்லை பாபத்துவம் வேலை செஞ்சுதா தெரியலையே. இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்தை யோசித்து பாருங்கள். கடக லக்னம், சனி திசையில் பாரத பிரதமர், உலகத் தலைவர், உலகத் தலைவர். இதில் எல்லாம் அழுங்காம இந்த மென்னிட்டு இருக்கிற பேர் என்னங்க, பபுல்காம், பபுல்காம் போட்டு அழுங்காம பண்ணிட்டே இருப்பார், மாடு மாதிரி அசை போட்டே இருப்பார். போற்றுதலுக்குரிய அருமை தலைவர் அன்பு ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்கள் அப்படியே மின்னுட்டே இருப்பார். சனி திசை உள்ள என்ட்ராச்சு, காங்கிரஸுக்கு தலைவரானார், திருவையாரை கரெக்ட் பண்ணிட்டார். இது உலகத்துக்கே தெரியும். சனி திசையில் ஐயா அவர்களுக்கு மிக உயரிய வாழ்க்கை. யார் ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. அப்போ நீங்க சொல்ற இதில் எல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு ஒரு சிலதெல்லாம் சொல்கிறீங்க. வளர்பிறை சூரியன் கன்னியில், மேசத்தில் சந்திரன், வளர்பிறைக்கு ஒட்டிய சந்திரன், வளர்பிறைக்கு ஒட்டிய சந்திரன், துலாத்தில் சனீஸ்வர பகவான், சூரியன் சந்திரன் தொடர்புகள் வந்த காரணத்தினால் இந்த ஜாதகத்திற்கு சனி திசை சிறப்பை தந்தது அப்படிங்கிறீங்க. நான் தெரியாமல் கேட்குறேன், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி கிரகங்களான தாய் தந்தையான சூரியனும் சந்திரனும் 6-8 போச்சுன்னா எப்படி அவங்க நிம்மதியாக வாழ முடியும்? அடிப்படை பேசிக். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எத்தனை யோகங்களும் இருக்கட்டும், எத்தனை யோகங்களே இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற யோகங்கள் எல்லாமே இருக்கட்டும், சூரியனும் சந்திரனும் 6-8 ஆயிட்டா எப்படி அந்த ஜாதகத்தில் யோகங்கள் வேலை செய்யும்? ஏன் பஞ்சமகா புருஷ யோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அதுலேயும் ஏன் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட மாளாவியமாய யோகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? ஒரு சின்ன விளக்கம். ஏன்னா எனக்கு இன்னுமே நட்சத்திரங்களை விட சுபத்துவ பாவத்துவத்தின் மீது தான் பற்று அதிகமாக இருக்குது. ஏன்னா சுபத்துவ பாவத்துவத்தை பற்றி பேசினவங்கெல்லாம் நான் சொன்னால் கேட்டுட்டாங்க, நடுவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க, ஒரு பணிவாக நிற்கிறாங்க. நட்சத்திரமேனு பேசுகிறவங்கெல்லாம் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க. அதனால எனக்கு இன்னுமே சுபத்துவ பாவத்துவத்து மேலே ஒரு பற்று இருக்குது. செக் பண்ணி பார்ப்போம். நட்சத்திரம் நிலையானதுங்க. அப்படியா? வர்ற நிலையானதுன்னா பிரயோஜனம் இல்லை.
அப்படியே போயிட்டுருக்கிறது தான் பிரயோஜனம். அதாவது ஹம்ச யோகம் அப்படின்னு நமது முன்னோர்கள் பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஒரு யோகத்தை சொன்னாங்க. ஹம்ச யோகம். குரு பகவான் லக்ன கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அந்த யோகம் வேலை செய்யும் அப்படின்னாங்க. இதை நான் அடிக்கடி வீடியோக்களில் கேட்குற ஒன்று. இது சரியா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சூரியன் இதனுடைய பலன் நட்பலனா? ஹம்ச யோகம் லக்னத்திற்கு கேந்திரங்களில் 1, 4, 7, 10 ஆட்சி உச்சம் பெற்றால் ஹம்ச யோகம். பஞ்சமகா புருஷ யோகத்தில் குருவுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா குரு யாருங்க? குரு. இந்த யோகம் நட்பலன்களை தருமா? நட்பலன்களை தரும். இங்கே முன்னால் இருக்கிற எதை சொல்லியிருக்கீங்க ராசாத்தியம்மா? ஹம்ச யோகத்தில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்திற்கு குரு பகவான் நட்பலன்களை தருமா? வெரி குட். எல்லாரும் கை தட்டிடுங்க. வெரி குட். போது 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 பாருங்க. அம்மா சொன்னாங்க குரு பகவான் ஹம்ச யோகத்தில் இருந்தால் நம்ம விஸ்வநாத குருக்கள் மாதிரி இறைபணி செய்வார், மடாதிபதி ஆவார், மந்திரி ஆவார். இதெல்லாம் கரெக்டு தான். நான் சொல்கிறேன், மேச லக்னத்திற்கு குரு பகவான் ஹம்ச யோகம் வந்தால், கடகத்தில் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு உயர்வுகள் இருக்கும், ஏற்றுக்கொள்கிறேன். மீன லக்னத்திற்கு அதே ஹம்ச யோகம் அமைந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி மடாதிபதி ஆவீங்க, வேறு மாதிரி போயிடுவீங்க, ப்ரொஃபஸர் ஆவீங்க, ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஹம்ச யோகம் அங்கே வேற யோகம், இங்கே வேற யோகம். அதனால தான் எல்லா யோகமும் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறது இல்லை. எல்லா லக்னங்களுக்கும் பஞ்சமகா புருஷ யோகங்கள் அமைவதில்லை. ஆனால் சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட மாளாவிய மாயா யோகம் 12 லக்னங்களுக்குமே அமையுது. 12 லக்னங்களுக்கும் ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் அமைகிறது என்றால் அது சுக்கிரனுக்கு சொல்லப்பட்ட யோகம். எல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விடலாம். சுகம் இல்லாமல், சுக்கிரனுடைய தொடர்பு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் யாராலும் வாழவே முடியாது என்பதால் அந்த 12 லக்னங்களுக்குமே மாளாவிய மாயோகம் சுக்கிரன் மாளாவிய மாயோகத்தை கொடுத்துருக்கு. அங்கே இதே தான். எந்தெந்த லக்னங்களுக்கு நல்லது, எந்தெந்த லக்னங்களுக்கு தப்புங்கிற மாதிரி இப்படியெல்லாம் காட்டப்படுது. இதில் சூரியன் சந்திரனுக்கு சொல்லப்பட்ட அலியக்ரக்மி யோகம், கோள்களின் கோலாட்டத்தில் இதை மிக பெரிதாக என்னுடைய குருநாதர் தவ திரு மகரிஷி அவர்கள் எழுதியிருப்பார்கள். கண்களுக்கு தெரியக்கூடிய கோள்கள் சூரியனும் சந்திரனும். அந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் 100 ஜாதகம் எடுத்தால் 100 ஜாதகத்திலையுமே அது வேலை செய்யுது. இது வரைக்கும் எந்த ஜாதகத்திலையும் வேலை செய்யாமல் இருந்ததில்லை. காரணம் அது கண்களுக்கு தெரியக்கூடிய. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சுபத்துவம், இந்த பாபத்துவம், இந்த நட்சத்திரங்கள், இதுகளெல்லாம் நீங்கள் காலையிலிருந்து பேசினதையும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா, ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் நட்சத்திரங்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் நட்சத்திரங்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தூண் சாஞ்சுதுன்னா ஒட்டுமொத்த கட்டிடமும் சாயும். 10 செங்கல்ல கட் பண்ணி எடுத்தீங்கனாலும் ஜன்னல் வச்சுக்கலாம், ஷோகேஸ் வச்சுக்கலாம், கதவு வச்சுக்கலாம், நிலவு வச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே போய் நகையை திருடிட்டு வர்ற காய்க்கும் அதுக்கு யூஸ் ஆகும்ல.
இல்லை அதுக்கு தானே கட் பண்ணுறாங்க. அப்போ நட்சத்திரங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது கொஞ்ச நெஞ்ச கணிதங்கள் அல்ல, துரித நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்லியிருக்காங்க. அஸ்வினி, அஸ்தம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு பெயர் துரித நட்சத்திரங்கள். இந்த 3 நட்சத்திரங்களில் கோயமுத்தூர்லேருந்து சேலத்துக்கு கார் எடுத்திங்கன்னா 2 மணி நேரத்தில் போயிடலாம். என்ன காரணம் தெரியல, ரோடு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நட்சத்திரங்களை குழப்பியது இடையில் வந்த ஜோதிடர்கள் செய்த வேலை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சினிமா நடிகை, ஒரு சகோதரி நட்சத்திரங்களை பற்றி தவறாக பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பிபிசி சேனலில். அவர்கள் ஜோதிடர்கள் அல்ல, அவர்கள் ஜோதிடர்கள் அல்ல. அவங்க ஏதோ ஒரு 50,000 ரூபா பணம் கொடுத்தா அதை செய்யக்கூடியவங்க. அதான் உண்மை. அப்போது ஜோதிடத்தில் ஜாதக பலன்களில் மட்டுமல்ல, தசாவுத்தி பலன்களில் மட்டுமல்ல, கோச்சார பலன்களில் மட்டுமல்ல, ஏன் திருமண பொருத்தத்தில் கூட மட்டுமல்ல, இவைகளில் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுபத்துவம் பாவத்துவம் என்ற தன்மை ஜோதிடத்திற்கு தேவைதான் என்றாலும், சுபத்துவம் பாவத்துவம் என்ற ஒரு சூழ்நிலை இவைகளுக்கெல்லாம் வேண்டும்தான் என்றாலும், எப்படி கடகலக்கணத்திற்கு சனீஸ்வர பகவானுடைய திசை யாருக்காக இருந்தாலும் நன்மையை செய்கிறது என்ற வரலாறு பேசுகிறதோ, அதுபோல பாவத்துவத்தை தாண்டி சுபத்துவத்தை தாண்டி நட்சத்திரங்கள் எங்கோ ஒரு இடத்தில் மின்னத்தான் செய்கிறது. இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஒரு கோள் எந்த அடிப்படையில் சுபத்துவ பாவத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம்? ஒரு பாவகம். அந்த பாவகம் உதாரணமாக 2ஆம் பாவகம். 2ஆம் பாவகம் என்பது உணவு. உணவு 2ஆம் பாவகம் என்பது உணவு. மகர லக்னத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடம் கும்பம். சிவசூரியன் மகர ராசியாக இருந்தால் மாமிச உணவை சாப்பிடுவாரா? ஏன்னா 2ஆம் இடம் பாவத்துவம். அப்ப 2ஆம் இடம் மகரம். ஓ, அப்ப வேற மாமிசத்திலையும் வேற மாமிசம். அத்தாடி, சிவ 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 சிவா. தெரியல, எனக்கு புரியல. சிந்திச்சு பாருங்க. இது சிரிக்கிறதுக்காக பேசல, சிரிப்பு பட்டிமன்றம் அல்ல, சிந்திக்க வைக்கக்கூடிய பட்டிமன்றம். நியாயமா யோசிங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னா அது பாவத்துவம் பெற்ற கோள் அப்படின்ட்டா, அது சுபத்துவம் பெறவில்லை அப்படின்ட்டா, அப்போ நம்ம மொத்தமாகவே திருநாவுக்கரசன்ன காரமாக தான் சாப்பிடுவார், காரமாக சாப்பிட்டதுனால கோபமாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த பாவகமாக வேணால் எடுங்க. 5ஆம் பாவகம் இயற்கை சுபருடைய ராசிகள் என்றால் அவர்களெல்லாம் நன்மையை சிந்திக்கின்றார்கள். அவர்கள் குழந்தைகள் எல்லாம் நல்லவர்கள். அவர்களுடைய குலதெய்வம் நல்ல குலதெய்வம். அப்போ பாவக்கோள்னா அவங்க எண்ணமே நல்லா இல்லை, அவங்க சிந்தனையே சரியில்லை, அவங்க குழந்தைகள்லாம் சரியில்லை
அவங்க கும்பிடுற சாமியும் சரியில்லை, அப்படி பேசுறதா இல்லையே. ஜோதிடம் என்பது அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரை நமது முன்னோர்கள் நமக்காக ஏராளமான விஷயத்தை தொகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதை காப்பாற்றுவதோடு மட்டுமில்லாமல் நமக்கும் எங்கேயோ ஒரு சில விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தயவு செய்து இது மாதிரி பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டில் இல்லை, உலகளவில் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுவோம். தயவு செஞ்சு கேட்குறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகளவில் நிறைய குழந்தைகளுக்கு கல்யாணமாக போகிறதுக்கு காரணம் சத்தியமாக ஜோதிடர்கள் தான், சத்தியமாக ஜோதிடர்கள் தான். காரணம் திருமண பொருத்தம் என்ற பெயரில் என்னென்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல தெரியல, அத்தனை வேலையை பண்ணுறாங்க. அதனால் அடுத்த பட்டிமன்றம் தமிழகத்தினுடைய தலைநகரில் 2 நாட்கள் ஒட்டுமொத்த ஜோதிடத்தின் திருமண பொருத்தத்திற்கு ஒரு விடிவு வேண்டும் என்ற நோக்கில் மிக விரைவில் தேதி அறிவிக்கப்படும். திருமண பொருத்தமே, திருமண பொருத்தம் சார்ந்து அதில் தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஜோதிடர்களுடைய பெயரை அழைப்பிதழில் போடப்படும். அப்போவாது வந்து பேசிட்டு, என்ன இல்லைன்னா வரமாட்டாங்க. தலை சிறந்த ஜோதிடர்கள் பேரையெல்லாம் வரிசையாக போட்டு பேனர் வச்சிருவோம், பொதுமக்களையும் கூப்பிட்டுருவோம். அதனால் அடுத்த பட்டிமன்றம் சென்னையில் 2 நாட்கள். அது 10 பொருத்தமா 10ஆத பொருத்தமா என்பதை நாம் பார்த்து விடலாம். சிரிக்கிறதுக்குள்ள 2 ஜாதகத்தை பார்த்து ஒரு ஜோதிடர் இவர்கள் இருவருக்கும் திருமணம் நிகழும், 2 பேருக்கு திருமணமே ஆகாதுன்னு யாருக்கு தோணுதோ அவர்கள் ஜோதிடர்கள். அதற்கான விதியும் ஜோதிடத்தில் இருக்கிறது. வேணும்னுலாம் இல்லைங்க. அதனால் காலையிலிருந்து மிக மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்திற்கு தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்து வருகை புரிந்து அற்புதமாக நட்சத்திரங்களே என்ற தலைப்பிலும் சுபத்துவ பாவத்துவமே என்ற தலைப்பிலும் மிகச் சிறப்பாக பேசினீர்கள். நட்சத்திரங்களே சுபத்துவ பாவத்துவமே என்று பேச வைத்தது பிரபஞ்சம். மகரிஷி மந்திராச்சலம் அதற்கு ஒரு ஏவுகணை தான். ஏவியது யாரோ, நான் அல்ல. உங்களை பேச வைத்தது நான் அல்ல, பேச வைத்தது நவக்கோள்கள். பெரியவங்களும் இல்லை பெரியவங்களும் இல்லை, நவக்கோள்கள் பேச வைத்தது உங்களை எல்லாம். நட்சத்திரங்களே சுபத்துவ பாவத்துவமே என்று மிக மிக சிறப்பாக பேசினீர்கள். கொடுத்த தலைப்பில் உண்மையிலே நீங்கள் எல்லாம் ஜோதிடத்திற்கு தகுதியானவர்களாகத்தான் தெரிகின்றீர்கள். உங்களை சீவினால் நீங்கள் ஜோதிடத்தில் நிற்க முடியும். எப்படி ஒரு வாகனம் இயங்குவதற்கு சக்கரத்தில் இருக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய காற்று அந்த டியூப்பில் இல்லைன்னா அந்த வண்டி ஓடாதோ, அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தது, இந்த கணிதம் தான் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும் யாருக்கு தோணுதோ அவன் ஜோதிடன். ஏதாவது ஒன்றை வச்சுட்டு பயணிச்சா ஏமாந்துருவோம். இப்போ நாம் சூழ்நிலைக்கு வருவோம். மிக மிக சிறப்பாக இந்த சூழ்நிலையிலையும் சுபத்துவமே பாவத்துவமே என்று ஜோதிடத்தை மேன்மை கூறி அற்புதமாக பேசிய நல்லுள்ளங்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆனால்
ஜாதக பலன்களில் சுபத்துவ பாவத்துவத்தை காட்டிலும் பல மடங்கள்ல பல நூறு மடங்கு இது நாம ஹலோ, இதில் நாம் யோசிக்கும் போது தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க. பார்க்கும்போது சுபத்துவம் பாவத்துவம் ஜாதக பலன்களுக்கு தேவைதான் என்றாலும் உண்மையில் சுபத்துவம் பாவத்துவங்களையே தாங்கி பிடித்துக் கொள்வது கட்டிடங்களை தாங்கி பிடிப்பது கட்டிடங்களை தாங்கி பிடிக்கும் தூண்களைப் போல அந்த சுபத்துவ பாவத்துவத்தை கூட அடிப்படையில் தாங்கி பிடிப்பது நட்சத்திரங்களே. ஒட்டுமொத்த ஜோதிட நிலையில் ஜாதக பலன்கள், தசாபுத்தி பலன்கள், கோச்சார பலன்கள் எதுவாக இருந்தாலும் சுபத்துவ பாவத்துவ பலன்களை விட பல மடங்கு நட்சத்திர பலன்களே விஞ்சி நிற்கிறது, நட்சத்திர பலன்களே விஞ்சி நிற்கிறது, நட்சத்திர பலன்களே விஞ்சி நிற்கிறது என்று கூறி நல்லதொரு பட்டிமன்றத்தை மிகச் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த நல்லுள்ளங்களை போற்றி வணங்கி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சுபத்துவ பாவத்துவத்தை காட்டிலும் நட்சத்திரங்கள் பல நூறு மடங்கு வலிமையானவை என்று நல்லதொரு தீர்ப்பு வழங்குவதற்கு காரணமாக அமைந்த நல்லுள்ளங்களுக்கு நன்மை பாராட்டி 2 தலைப்பிலும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து மிகச் சீரோடும் சிறப்போடும் பேசிய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி நமக்காக நல்லதொரு கருத்துக்களை, நல்லதொரு வாழ்த்துக்களை கூறி நல்லதொரு ஜோதிட சிறப்பு கருத்துக்களை பேசி காலையிலிருந்து இந்த வயதிலும் ஜோதிடத்திற்கு மதிப்பளித்து உடல் நலம் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து ஜோதிடத்திற்காக என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் உங்கள் அனைவருக்கும் பேசி அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு விருதுகள் போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்று முதல் பிரபஞ்சத்தினுடைய காலபுருஷத்தினுடைய வித்தகர்களே என்று ஐயா அவர்கள் உங்களுக்கு விருதுகள் வழங்கவிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முன்னதாக சிறப்புமிக்க மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு முதலில் நாம் அனைவரும் இணைந்து மரியாதை செலுத்திவிட்டு வரிசையாக நாம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் நாம் விருதுகள் பெற்று செல்லலாம். இந்த மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இந்த நட்சத்திரங்கள் வலிமையானவை என்பதை ஜோதிட உலகிற்கல்ல ஒட்டுமொத்த உலகிற்கு காட்டுவதற்கு காரணமாக அமைந்த உங்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி அடுத்தடுத்து தமிழகத்தில் இது போன்ற மாநாடுகள் நடக்கும். யார் மாநாடு நடத்தினாலும் சரி இந்த மாதிரி ஒரு தலைப்பை போட்டு நடத்துங்க, இல்லை 100 தலைப்பை வச்சு நடத்துங்க, இல்லைன்னா பத்திரிகைகளுக்கு நான் பேட்டி கொடுத்துருவேன். நெசமாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனையிலையும் நட்சத்திரங்களே சுபத்துவ பாவத்தோடு பட்டிமன்றம் போட்டு நடத்துகிறவன். அந்த மாநாடு தப்பான மாநாடு எனக்கு பேட்டி கொடுக்குறக்கு எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அதான் சொல்கிறேன், விரைவில் சென்னையில் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியெல்லாம் இருக்க இதெல்லாம் யாருக்கும் புரியவே இல்லை, உங்களையெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பேட்டி கொடுக்க போகிறேன். எப்போ நீங்கள் மந்திராச்சலம் வந்து ஒரு ஜோதிடத்திற்காக ஒரு உண்மையான ஒரு மாநாடு போட்டு நீங்கள்லாம் வேண்டாம் நம்ம பார்த்துக்கலான்னு நினச்சிங்களோ, அப்புறம் நானே நினைக்கணும், நானே எப்போ நினைக்கணும்? பேசி பார்ப்போம், எந்த தலைப்பில் வேணாலும் பேசி பார்ப்போம், எந்த ஜாதகத்தை வேணாலும் போடுங்க. ஒரு தலைப்பில் பேசுகிறேன், ஒரே ஒரு தலைப்பில் யார் வேணாலும் எந்திரிச்சிருன்னு நீங்கள் பிறந்த கிழமையை சொல்லுங்கள், நான் பலன் சொல்லினா என்ற கார் விட்டு போட்டு போயிடுறேன். ஜோதிடம் என்பது இதுதான் என்று உறுதியாக பேசுவது. இப்போ
ஒரு காலத்தில் ஜாதகத்தை வாங்கினா இத்தனை குழந்தைகள் இந்த இடத்தில் பிறந்தேன்னு பேசுனா சரியாக இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு துருவம் வந்துருச்சு. ரிஷபம் 3 இல்லை, சூரியன் ரிஷபம் 3, அப்பங்கூட பிறந்த அத்தை 3, சந்திரன் 3, இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியும் வச்சு ஜோசியம் பார்க்குறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. கம்ப்யூட்டரில் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு அதில் வர்ற பலனை வச்சு ஜோசியத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு. இப்படி எங்கெங்கேயோ போயிட்டுருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஜோதிடத்துக்குள்ளே வந்தவங்கெல்லாம் சிக்கி சின்னாவனமாகி போயிட்டாங்க. ஜோதிடத்துக்கு துரோகம் நினைத்தவர்கள் வேண்டாங்க. நவக்கோள்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லதொரு பயணிப்போம். நாம் ஜோதிடமல்ல, நமக்கு ஜோதிடமல்ல, நாம் ஒரு பொதுவானவர்கள். நாம் ஜோதிடத்திற்காக வாழலாம். முதலில் ஜோதிடத்தை நமக்காக வைத்து வாழ்வதே தவறு. நாம தான் ஜோதிடத்துக்காக வாழணும். ஏன்னா நம்ம சோறு போடுறது ஜோதிடம்தான். அதனால் நல்லதொரு வாய்ப்பை பாராட்டி இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும், என்னுடைய குருமார்களுக்கும், ஐயா அவர்களுக்கும், நவக்கோள்களுக்கும், இஷ்ட தெய்வங்களுக்கும் நன்றிகளை காணிக்கையாக்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.